இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ஆவறதுனால அதோட கியூர் பண்ற தன்மையை இழந்து போகுதா? இல்ல அது ஒரு பாய்சனா மாறுதா? நம்ம ஸ்டில் இந்த மெடிசின்லாம் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நான் விக்னேஷ், வெல்கம் டு சைனிட்ஸ். ஆக்சுவலா டேப்லெட்ஸ் மட்டும் இல்ல, பேசிக்கா எல்லா மெடிசின்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான். ஸோ வெவ்வேறு கெமிக்கல்ஸ வெவ்வேறு நிலையில, அதாவது சூடாக்கியோ, இல்ல ஜில்லுன்னு ஆக்கியோ, அத வந்து ஒரு கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் சேர்த்த ஒரு மிக்ஸ்சர ஒரு டேப்லெட்டா உங்களுக்கு தராங்க, ஆர் மெடிசனா உங்களுக்கு தராங்க. உங்க உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்திக்கு அது ஒரு ஹெல்ப்பா போய் அமைஞ்சு இந்த மெடிசன் வந்து அந்த நோயை குணப்படுத்துது. ஸோ இந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்க்குலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ நீங்க வந்து ஒரு இடத்த வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் ஒரு ஒரு நாளும் ஏறி இறங்குறதுனால அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் பிரேக் ஆகலாம். ஸோ கம்ப்ளீட்டா வேற ஒரு டிஃப்ரெண்ட் கெமிக்கலா கூட அது மாறலாம். இதனால தான் வந்து மோஸ்டா வந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடாது, ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே, அகைன் டேப்லெட்னா டேப்லெட் இல்ல, எல்லா மெடிசன்ஸுமே மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே 3 வருஷம் போல அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னா 2.5 வருஷம் தான் வந்து அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, கரெக்டா எக்ஸாக்ட் டேட் கால்குலேட் பண்ணும்போது 2 நாள் 3 நாள் முன்னாடியே எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. 2வது ஆப்வியஸா வியாபார நோக்கம் தான். நீங்க வந்து அந்த டேப்லெட் வந்து சீக்கிரமா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா புதுசா டேப்லெட் வாங்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா எக்ஸ்பைரி ஆகி 1 நாள் 2 நாள் கழிச்சு நம்ம அப்ப சாப்பிடலாமா அப்படின்னு அதுவும் கிடையாது. 100% நீங்க எதையுமே கேரண்டியா நம்ப முடியாது இந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும். யூஎஸ் மிலிட்டரியில ஒரு டெஸ்டிங் பண்றாங்க 1979லயே. எஃப்டிஏ அப்படிங்கிற கமிட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா டேப்லெட்ஸுக்கும் எல்லா மெடிசன்ஸுக்கும் கண்டிப்பா ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் மிலிட்ரி வந்து எக்கச்சக்கமா அதுக்கு முன்னாடி அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுடைய மிலிட்ரி ஏஜென்ட் சோல்ஜர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் லேட்டர் அவங்க என்ன ரியலைஸ் பண்றாங்க, இது எல்லாமே ஃபுல்லா லாஸ்ட்ல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டேப்லெட்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த சேம்பர்ஸ்ல வந்து அதை வச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதோட எண்ட்ல பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு, சிலதான் வந்து 10 வருஷங்களுக்கு வரைக்கும் கெட்டு போகாம இருந்திருக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்ப என்னப்பா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ 2-3 டேப்லெட் நீங்க ஒரே இடத்துல வச்சீங்கன்னா, இந்த டேப்லெட் அந்த ஃப்ரிட்ஜே முதல்ல ஃபுல்லா டேப்லெட் வாசனையா அடிச்சிடும், ரொம்ப மோசமா இருக்கும். அதை தாண்டி இந்த டேப்லெட்டோட ஸ்மெல்லு கெமிக்கல் காம்போனன்ட் போய் இன்னொரு டேப்லெட்டோட கெமிக்கல் காம்போனன்ட்டை பாதிச்சு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்காக இதை அவங்க செய்யல. ஒரு சேம்பருக்கும் தனித்தனியா டெம்பரேச்சர், இதுக்கு 30 டிகிரி, இதுக்கு 28 டிகிரின்னு சொல்லிட்டு குறைச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா நீங்க வந்து டேப்லெட் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா கன்சியூம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது. அண்ட் எக்ஸ்பைரியாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கெமிக்கல் காம்பவுண்ட் கம்ப்ளீட் டிஃப்ரெண்டா மாறி ஒரு பாய்சனா கூட உங்களுக்கு ஆக்ட் ஆகலாம். உடனே மாறாது. ஸோ ஒரு வாரம் 2 வாரம் அப்படிங்கிற நேரத்துல செயலிழந்து மட்டும் போகலாம். ஆனா லேட்டர் பீரியட்ல அது பாய்சனா கூட மாறலாம். இதுதான் எங்களுக்கே தெரியுமேப்பா, ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் எங்க அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள சாப்பிட்ற மருந்துக்கு தான் நீ எல்லாம் யோசிக்கணும், வெளில தர மருந்து நீ அப்படியே எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா போடலான்ட்டு. பட் அதோட வீரியத்தன்மை ஒரு 2 மாசம் கழிச்சு குறையவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்டா நீங்க ஒரு மருந்து வாங்கிருக்கீங்க, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறது ரொம்பவே நல்லதா முடியும். ஸோ இதே மாதிரி சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விக்னேஷ்.